அயோத்தியில் 650 கோடியில் அடுத்த ப்ராஜெக்ட். பிரம்மாண்டமான அருங்காட்சியகத்தை கட்டமைக்கவிருக்கும் டாடா. அயோத்தியே பிரம்மாண்டம்தான், அடுத்ததா அருங்காட்சியகமா? அப்படி அந்த அருங்காட்சியகத்துல என்ன சிறப்பு இருக்கு? அயோத்தியில் கோவில்களின் அருங்காட்சியகத்தை கட்டமைப்பதற்கான திட்டத்தை டாடா சன்ஸ் நிறுவனம் கைப்பற்றியிருக்கிறது. இதற்கான ஒப்புதலை அம்மாநில சட்டசபை வழங்கியிருக்கிறது. அயோத்தியில் கடந்த ஆண்டு முதல் இந்த திட்டம் தொடர்பான பேச்சுவார்த்தை நடந்து வந்த நிலையில் இது தொடர்பாக அம்மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் பிரதமர் மோடியிடம் திட்டம் பற்றிய விவரங்களை கடந்த ஆண்டு செப்டம்பரில் வழங்கியிருந்ததாக தகவல் வெளியாகியிருந்தது. கோவில்களின் அருங்காட்சியக திட்டத்தை செயல்படுத்த டாடா சன்ஸ் குழுமத்திற்கு உத்தரப்பிரதேச அரசு அனுமதி வழங்கியிருக்கிறது. 650 கோடியில் உருவாகும் இந்த திட்டத்திற்காக உத்தரப்பிரதேச அரசின் சுற்றுலாத்துறை சார்பில் டாடா சன்ஸ் நிறுவனத்திற்கு நிலம் வழங்கப்படுகிறது. 90 ஆண்டுகள் அவர்களுக்கு குத்தகைக்கு வழங்குகிறார்கள். மதிப்பு ரூபாய் 1 மட்டுமே. அயோத்தி கோவில்களின் அருங்காட்சியக திட்டத்திற்காக டாடா சன்ஸ் தனது கார்ப்பரேட் சமூக பொறுப்பு நிதியிலிருந்து 650 கோடி ரூபாயை செலவு செய்ய இருக்கிறதா. இந்த அருங்காட்சியகம் நாட்டில் உள்ள கோவில்களின் வரலாறு மற்றும் புகழ்பெற்ற கோவில்களின் கட்டமைப்பு திறன் உள்ளிட்டவைகளை வெளிப்படுத்துமா? அருங்காட்சியகம் மட்டுமின்றி உத்தரப்பிரதேச மாநிலத்தின் வளர்ச்சி திட்டம் ஒன்றும் டாடா சன்ஸ் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டிருப்பது தெரிய வருகிறது. இத்திட்டத்தின் மதிப்பு 100 கோடி என்று தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள். இதேபோன்று லக்னோ, பிரயாக்ராஜ் மற்றும் கபில்வஸ்து ஆகிய இடங்களிலும் ஹெலிகாப்டர் சேவைகளையும் அறிமுகப்படுத்தும் திட்டத்திற்கும் உத்தரப்பிரதேச அரசு ஒப்புதல் அளித்திருக்கிறதா.